सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 27/1/1976 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு உன்னதமான 3 ஈஸ்வரிய வரதானங்கள். இன்று மிக பழையவர்களாக இருந்து புதிய குழந்தைகளானவர்கள் தன்னுடைய சொந்த ஸ்தானம் மற்றும் தன்னுடைய சாக்கார இனிமையான இல்லம் மதுபன் சொர்க்காஸ்திரமத்தில் சந்திப்பின் பிறப்புரிமையை பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதாவும் ஒவ்வொரு ஆத்மாவின் பிராப்தி மற்றும் அதிர்ஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். எப்படி குழந்தைகளுக்கு தந்தை மூலமாக ஆஸ்தி பிராப்தி ஆவதினால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, அதாவது குஷி ஏற்படுகிறதோ, அதுபோலவே பாப்தாதாவிற்கும் கடைசியில் வந்தும் வேகமாக முயற்சி செய்பவர்களின் தீவிர முயற்சியின் ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வேகமாக முயற்சி செய்பவர்களின் முகம் மற்றும் நடத்தை தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் ஆன்மீகமாக தென்படுகிறது. ஆன்மீகத்தை தவிர வேறு எந்த எண்ணம் மற்றும் நினைவும் இருப்பதில்லை. அதாவது தந்தை மூலமாக பிராப்தியாகி இருக்கும் அனைத்து சக்திகள் சொரூபத்தில் தென்படுகின்றன. அவருடைய ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவை பார்வையாலேயே நன்மை செய்யும் ஆன்மீகம் தென்படுகிறது. அந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடைவதற்காக எப்பொழுதும் 2 விஷயங்களை நினைவில் வையுங்கள். ஒன்று, தன்னை அழியாதவன் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, தன்னை எப்பொழுதும் 3 காலங்களையும் தெரிந்தவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். நிராகார நிலை, அழியாத ஆசனதாரி, அழியாதவர் மற்றும் சாக்கார கர்மயோகியின் நிலை, 3 காலங்களையும் தெரிந்த திரிமூர்த்தி தந்தையின் இதய சிம்மாசனதாரி. ஒவ்வொரு எண்ணத்தையும் சொரூபத்தில் கொண்டு வருவதினால் முதலில் நிராகார மற்றும் சாக்காரம் 2 சொரூபத்திலும் நிலைத்திருக்கிறேனா என்ற இந்த விஷயங்களை சோதனை செய்யுங்கள். இந்த நினைவினால் இயல்பாகவே சக்தி சொரூபம் ஆகிவிடுவீர்கள். அதாவது ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸ் ஆகியவற்றின் அனுபவம் ஒவ்வொரு நேரமும் இருக்கும். உடன் சம்பந்தப்பட்ட கர்ம விளைவுகள் ஈட்டியை விட பெரிய ரூபத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் தன்னை ஒரு பார்வையாளர் என்று புரிந்து கொள்வதினால் கர்ம விளைவுகளை அனுபவத்தின் வசமாக மாட்டீர்கள். ஒவ்வொரு கர்ம விளைவும் ஈட்டியிலிருந்து முள்ளுக்கு சமமானதாக அனுபவமாகும். எதிர்காலத்தில் பல ஜென்மங்களுக்கு கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கான குஷி இந்த கர்ம விளைவுகளை முடிப்பதற்கான மருந்து ரூபம் ஆகிவிடுகிறது. குஷி மருந்தின் டானிக்காக ஆகிவிடுகிறது. நான் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறேனா என்று தன்னை சோதனை செய்யுங்கள். நான் நிரந்தர ஆரோக்கியத்திற்கான வரதானத்தை பெற்றிருக்கிறேனா? வரமளிக்கும் வள்ளல் தந்தை மூலமாக 3 வரதானங்கள் எவர் ஹெல்த்தி, வெல்த்தி மற்றும் ஹாப்பினஸை பிராப்தி செய்திருக்கிறேனா? சதா காலத்திற்கான ஆஸ்தியை பிராப்தி செய்திருக்கிறேனா அல்லது அற்ப காலத்திற்காக பிராப்தி செய்திருக்கிறேனா? ஏதாவது மாயாவி நோயின் வசமாகி தன்னுடைய சதா காலத்தின் எவர் ஹெல்த்தியின் ஆஸ்தியை இழந்துவிடவில்லையே? தந்தை மூலமாக எவர் வெல்த்தி, அதாவது சர்வ சக்திகளின் பொக்கிஷங்களால் நிரம்பிய வரதானத்தை பிராப்தி செய்திருக்கிறேனா? அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதியாக அனுபவம் செய்கிறீர்களா?
அதாவது பிராப்தி இல்லை என்ற பொருள் தேவதைகளின் பொக்கிஷத்தில் இல்லை என்ற மகிமையோ இருக்கிறது. ஆனால் தேவதைகளையும் விட உயர்ந்த பிராமணர்களின் மகிமையாக பிராப்தி இல்லாத சக்தி பிராமணர்களின் பொக்கிஷத்தில் ஒன்றுமே இல்லை என்பதாக இருக்கிறது. அந்த மாதிரி எவர் வெல்த்தியாக அனுபவம் செய்கிறீர்களா? எவர் வெல்த்தியின் கூடவே தன்னை எவர் ஹாப்பி, அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் அனுபவம் செய்கிறீர்களா? ஒருவேளை ஏதாவது இயற்கை மற்றும் மாயாவின் ஈர்ப்பு இல்லை என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவரில் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது, இன்னும் அடைய வேண்டியதற்கு ஒன்றும் இல்லை என்ற இந்த ஒரே எண்ணம்தான் நினைவில் இருக்கிறது. அந்த மாதிரி எண்ணத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களின், அதாவது எவர் ஹாப்பியாக இருப்பவர்களின் அடையாளமாக என்ன இருக்கும்? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர் எண்ணம், சொல் மற்றும் செயலினால் அனைத்து ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் குஷியின் தானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த ஆத்மாவிற்காகவும் தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்குபவர், சுகம் கொடுப்பவர், எப்பொழுதும் கவலையில்லா ஊரின் மகாராஜாவாக அனுபவம் செய்வார். மகாராஜா என்றால் வள்ளல். அந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த முகமுடைய ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணத்தின் எண்ண அலைகள் மூலமாக, ஒவ்வொரு வினாடியின் ஆன்மீக பார்வை மூலமாக, ஒவ்வொரு வினாடியின் தொடர்பின் மூலமாக, வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை மூலமாக துக்கம் மற்றும் வேதனையில் இருக்கக்கூடிய ஆத்மா தன்னை சுகமானவராக மற்றும் குஷியையும் அனுபவம் செய்வார். அவருடைய காரியமே சுகம் கொடுப்பது மற்றும் சுகம் பெறுவதாக இருக்கும். எப்படி பிரஜைக்கு தன்னுடைய தகுதியான ராஜாவை பார்த்து குஷி ஏற்படுகிறதோ, அதேபோல் எவர் ஹெல்த்தி, வெல்த்தி மற்றும் ஹாப்பியான ஆத்மாவை பார்த்து எந்த ஒரு துக்கமான ஆத்மாவும் சுகத்தை அனுபவம் செய்வார்கள். பிராப்தியில்லாத ஆத்மா வள்ளலை பார்த்து பிராப்தியின் குஷியில் ஆட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தன்னை அனுபவம் செய்கிறீர்களா? கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தைகள் தந்தைக்கு சமமான வள்ளல் ஆவீர்கள், அல்லது பக்தர்களுக்கு சமமாக பெறுபவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது கொடுப்பது மற்றும் பெறுவது சேர்ந்தே நடந்து கொண்டிருக்கிறதா? பெறுவதே கொடுப்பதற்காகத்தான், பொக்கிஷம் இருப்பதே அனைவருக்கும் கொடுப்பதற்காக மற்றும் உலக நன்மைக்காகத்தான். ஒவ்வொரு வினாடியும் பெறுவதின் கூடவே கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் ஆகுங்கள். அப்பொழுதுதான் உலகிற்கு நன்மை செய்பவர் என்று கூறப்படுவீர்கள். தன்னுடைய கொடுக்கும் மற்றும் பெறும் கணக்கை சோதனை செய்யுங்கள். எவ்வளவு பெற வேண்டுமோ அவ்வளவு பெறுகிறேனா? மற்றும் பெறுவதின் கூடவே எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவே கொடுக்கிறேனா? பெறுவதும் கொடுப்பதும் சேர்ந்தே மற்றும் சமமாக இருக்கிறதா? அந்த மாதிரி உலகிற்கு நன்மை செய்பவர்தான் உலக மகாராஜன் ஆக முடியும். புரிந்ததா? அப்படிப்பட்ட மகாதானி அனைத்து பிராப்திகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களை நிரம்பியவர் ஆக்கக்கூடிய, பிச்சைக்காரனை அதிகாரி ஆக்கக்கூடிய, பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய, எவர் ஹெல்த்தி, வெல்த்தி மற்றும் ஹாப்பி ஆத்மாக்களுக்கு மற்றும் மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தனிப்பட்ட சந்திப்பு. தன்னை எப்பொழுதும் பாப்தாதாவுடன் இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி தந்தையை 1000 புஜங்கள் உள்ளவராக காண்பிக்கிறார்கள், சர்வசக்திவானாக இருந்த போதிலும் குழந்தைகளின் துணையின் நினைவு சின்னத்தை புஜங்களின் ரூபத்தில் காண்பிக்கிறார்கள். அதேபோல் குழந்தைகள் நீங்களும் தன்னை எப்பொழுதும் சர்வசக்திவான் தந்தையின் உடன் இருப்பவர்களாக அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது சில நேரம் அனுபவம் செய்கிறீர்களா? யார் எப்பொழுதும் துணையை அனுபவம் செய்வார்களோ அவர் ஒருபொழுதும் எந்த ஒரு தேகதாரியின் துணையின் அவசியத்தை அனுபவம் செய்ய மாட்டார். ஒருபொழுதும் எந்த சேவையிலும் தேகதாரியின் ஆதாரத்தை எடுக்க மாட்டார். மரியாதைப்படி கூட்டத்திற்கு ஏற்றபடி சகயோகத்தை பெறுவது வேறு விஷயமாகும்.
மற்றபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து செல்ல செய்வார், அறிவுரை கொடுப்பார் அல்லது ஆதரவு கொடுப்பார் என்று தேகதாரியின் நினைவு வந்தது என்றால் சர்வசக்திவானின் ஆதாரம் உடன் இருக்கவில்லை என்பது நிரூபணமாகிறது. எப்பொழுதும் உடன் இருப்பவருக்கு தந்தையுடன் நெருங்கிய உறவு இருக்கும் காரணத்தினால் எண்ணம் ஆன்மீக உரையாடலிலும் இதை பாபாவிடம் கேட்போம் என்று பாபாவின் நினைவு வரும். ஏதாவது பொறுப்பில் இருக்கும் டீச்சரின் நினைவு வருகிறது, உடன் இருக்கும் யாருடைய நினைவாவது வருகிறது அல்லது தனக்கு சமமானவர்களின் நினைவு வருகிறது என்ற இதுவும் இருக்கும். அதுவும் காரியம் செய்வதற்காகத்தான். ஆனால் மனதில் புத்தியில் எப்பொழுதும் பாபா பாபா என்று நினைவு வரட்டும். எப்பொழுது நேரடியாக துணையை கொடுப்பேன் என்ற உறுதிமொழி இருக்கிறது என்றால் உறுதிமொழியின் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நேரம் 2 தந்தையின் துணையை தனித்தனியாக அனுபவம் செய்ய முடியும். பிறகு முழு கல்பத்திலும் இது இருக்காது. எப்பொழுது இது இப்போதைக்கான பிராப்தி மட்டும்தான், பின்பு இருக்காது என்றால் அதனுடைய முழுமையான லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது விஷயம் வந்தால் எப்பொழுதும் பாபா தான் நினைவில் இருக்க வேண்டும். இதைத்தான் நிரந்தர யோகி என்று கூறுவது. ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் நினைவு இருக்கிறது என்றால் இதுவும் யோகாதான். அந்த மாதிரி நிரந்தர யோகியாக இருக்கிறீர்களா அல்லது இனிமேல்தான் ஆக வேண்டுமா? எப்பொழுது தந்தை அவரே துணையை கொடுப்பதற்கு முன்னுக்கு வருகிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்தான் அல்லவா? எப்பொழுது அரைக்கல்பம் பக்தி மார்க்கத்தில் துணை கொடுப்பதற்காக தந்தையை சம்மதம் செய்ய முயற்சி செய்தீர்கள், இப்பொழுதோ தந்தை அவரே முன்னுக்கு வருகிறார் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? எப்படி ஸ்தூலமாக யாராவது ஏதாவது ஒரு பொருளை மனமுவந்து கொடுக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பண்புள்ள செயல் என்று சொல்ல மாட்டார்கள். இதை மரியாதை என்று கூறுவோமா? இதுவோ கடவுளால் மனமுவந்து தரப்படுவது. எப்பொழுதும் தந்தையின் துணை என்றால் நிரந்தர யோகி. அவரோ எப்பொழுதும் லைட் ரூபத்தில் இருக்கிறார் என்றால் அந்த மாதிரியானவரின் தொடர்பினால் லைட் ரூபமாகவும் மற்றும் லேசாகவும் ஆக்கிவிடுவீர்கள் எனும் பொழுது டபுள் லைட் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? எப்பொழுது சுமையை எடுத்துக்கொள்வதற்காக தந்தை அவரே முன்னுக்கு வருகிறார் என்றால் பிறகு நீங்கள் ஏன் சுமையை எடுக்கிறீர்கள்? சுமையுள்ளவர் முழு வேகத்தில் செல்ல முடியாது. எனவே இப்பொழுது இந்த அநேக விதமான சுமைகளிலிருந்து லேசாகி விடுங்கள். தன்னுடைய ஒவ்வொரு மூளையையும் சுத்தம் செய்யுங்கள். குப்பையை உள்ளுக்குள்ளேயே பாதுகாப்பாக வைக்காதீர்கள். வாய்ப்பு கிடைத்தது என்றால் தருவோம் என்று அப்படி இருக்க வேண்டாம். இருப்பதோ குப்பைதான் இல்லையா? குப்பை மூலம் கிருமிகள் உற்பத்தி ஆகும். அதை வைப்பதின் அர்த்தம் அதை வளர செய்வதாகும். எனவே எப்பொழுது குப்பையிலிருந்து காலியாவீர்களோ அப்பொழுது தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பொக்கிஷத்தை தனக்குள் நிரப்ப முடியும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். ஸ்ரீமத் பிரகாரம் சரிபாபா என்று கூறி பாபாவை ஆஜராகியிருப்பதாக அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிரம்பியவர் ஆகுங்கள். யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் ஸ்ரீமத் படி சரி ஐயா சரி ஐயா என்று கூறுகிறார்கள் என்றால் குழந்தைகள் அவ்வாறு சரி ஐயா என்று கூறுவது தந்தை குழந்தைகளின் எதிரில் ஆஜராகி விடுவதாகும். எப்பொழுது ஐயா ஆஜராகிவிட்டார் என்றால் எந்த விஷயத்தின் குறையும் இருக்காது. எப்பொழுதும் நிரம்பியவராகி விடுவீர்கள். வள்ளல் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குபவர் இருவர்களின் பிராப்திகளின் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஸ்லோகன். பரமாத்மா ஆஸ்தியின் அதிகாரியாகி இருந்தீர்கள் என்றால் அடிமைத்தனம் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।